இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், பிரியாணி பொடி எடுத்து வச்சுருக்கோம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், எண்ணெய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம், கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பட்டை கிராம்பு இதெல்லாமே இருக்குது. நம்ம இப்போ பிரியாணி செய்ய வேண்டிய வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் பக்கமாக ஊற்றிருக்கேன். லைட்டாக எண்ணெய் சூடு எண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வறுத்துருச்சு. நம்ம முட்டையை போட்டுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நீங்கள் முட்டை போடுறப்போ இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த முட்டையோட மசாலாலாம் உள்ளே போய் நல்லா சாரும். இப்போ 2 நிமிஷம் இதை நான் மூடி வைக்கிறேன். நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா முட்டை செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சு அடுத்து நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிக்குவோம். நான் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நாங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கியிருக்கேன். நான் ஒரு 3 கரண்டி 4 கரண்டி ஊற்றிக்கலாம். 4 கரண்டி நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட போகிறேன். பிரியாணி எல்லாம் 2 போட்டிருக்கேன். கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 5 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட்லேயே இதெல்லாமே தனியாகவே இருக்கும். அது வாங்கிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். நான் அதுதான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிச்சு. நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கிடுங்க. நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா இப்படியே எப்படி சூப்பராக எண்ணெய் இந்த நல்லெண்ணெய் கவுக்க எப்படி வாசம் வருது பாருங்கள். பிரியாணிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி. இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இதை வந்து ஒரு நல்ல ஒரு சட்டியை எடுத்து சூடேற்றி அதில் வறுத்து நீங்கள் சும்மா அப்படியே பொடியாட்டம் நீங்கள் போட்டுக்கலாம். பிடிக்காதவங்க அந்த மாதிரி தான் பண்ணிக்குவாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கு வாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஊற்றிக்குவோம். நான் வந்து இஞ்சி பூண்டை தண்ணியில் ஊற்றி கரெக்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும், நல்லா எண்ணெய் திரண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக எண்ணெய் திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ தக்காளி நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கிடும். இந்த தக்காளி வதங்குறப்ப நம்ம புதினா கொஞ்சம் போட்டுக்குவோம். தக்காளியோடு சேர்ந்து புதினாவும் வதங்கிடட்டும். நான் புதினா அரைக்கட்டு போட்டிருக்கேன். கொத்தமல்லியோட புதினா நம்ம கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா புதினா தான் சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு தரும். அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து வணங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வச்சு இது பண்ணுவோம். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நான் பிரியாணி பொடி இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி பொடி நாங்கள் அரைச்சி ரெடியாக கொஞ்சம் வச்சுருப்போம். இது பிரியாணி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் சொல்கிறேன் எப்படின்னு. அடுத்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன். இது கடை மசாலா தூள். இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் போட்டுங்க.
வீட்டில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் நாங்கள். இதுக்கு வந்து இதுவும் எப்படி அரைக்கிறதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இது நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டி விடுங்க. இப்போ மசாலா நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம நீங்களே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 உலக்கை போட்டிருக்கேன். 1 உலக்குக்கு 2 சொம்பு. நீங்கள் எந்த உலக்கையில் அரிசி அளக்குறீங்களோ அதே இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சோடனே அப்புறம் இது பண்ணிக்கலாம். கொதிக்க விட்டுறப்ப கொஞ்சோண்டு மேலால் கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க. இப்போ நம்ம காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒருக்க பார்த்துக்கலாம். காரம் உப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க வைப்போம். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து இந்த உலக்கையில் 1 உலக்கை நான் அரிசி போட்டிருக்கேன். 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரிசியை நம்ம போட்டுருவோம். நான் வீட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், வீட்டு அரிசி தான். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் என்றைக்குமே மெதுவாக தான் கிண்டணும். மெதுவாக கிண்டி விடுங்க. அது நல்ல மசாலாலாம் அரிசிக்கிட்ட போய் சார்ந்துக்கிட்டோம். நல்லா மெதுவாக. இப்போது இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த கொஞ்சம் தண்ணி சுண்டி முட்டை போட்டால் தான் நம்ம ஆல்ரெடி முட்டையில் வந்து மசாலாலாம் இது பண்ணியிருக்கோம். அப்போ தான் அந்த மசாலா முட்டையிலே இருக்கும். நம்ம தண்ணியோடு போட்டோம்னா தண்ணியில் போயிட்டு அந்த மசாலாலாம் கரைஞ்சி போயிடும். அதனால் 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டிடும், அரிசியும் கொஞ்சம் வெந்துடும். அதுக்காக தான் 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறோம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தண்ணி நல்லா சுண்டி சாப்பாடு வெந்துருச்சு பாருங்கள். அரை வேக்காடு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் முட்டை போடுவோம். வந்து 5 முட்டை வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் அந்த முன்னாடியே நீங்கள் வந்து முட்டை மசாலாலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றுவீங்க. அந்த எண்ணெயிலையும் நீங்கள் பிரியாணி செய்யலாம். ஒரு சில பேருக்கு அந்த எண்ணெயில் பிரியாணி செஞ்சால் பிடிக்காது. அதனால தான் நான் வந்து தனியாக அந்த எண்ணெயை வச்சுட்டு இப்போ அந்த எண்ணெய் நம்மளுக்கு வேணும்னா இதுலேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம்னா அந்த எண்ணெய் நம்ம தேவையில்லைன்னு போட்டுடலாம். நான் அந்த எண்ணெய் வேண்டான்னு வச்சுட்டேன் நான். இப்போ நம்ம அவ்வளோதான், முட்டை போட்டாச்சு. நம்ம இப்போ இதை இது பண்ணிடலாம். போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த புதினா வச்சுருக்கோம்ல, கொத்தமல்லி வச்சுருக்கேன் நான். அதை கொஞ்சம் எல்லாத்தையும் மேலால் தூவி விட்டு புதினா கொத்தமல்லி நல்லா போட்டுட்டா வாசமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் போட்டு விடுங்க. நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தாலும் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஐயோ, பார்க்கும்போதே எச்சி ஊறுது. இப்போ இதுக்கு கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்குவோம். நெய் ஊற்றிட்டுக்கிட்டனா சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ கிண்டி விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பாடு ஒன்று கூட உடையலை, எதுவுமே ஆகலை. பார்த்தீங்களா? இப்போ நான் இதையெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் போட்டு கட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் தட்டில் போடுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஈஸியாக செம்மையாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா கலர் பொடி நம்ம போட்டுக்கலாம். கலர் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள் அதில் சூப்பராக கடை மாதிரியே இருக்குங்க பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. என்னோட பிரியாணி பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் வெரைட்டியாக ஏதாச்சும் செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாதத்தை என்னென்னு சொல்லுங்கள். நான் அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். நான் வந்துட்டு பிரியாணி பொடி எப்படி நம்ம வீட்டிலேயே அரைக்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாமே வறுத்து நல்லா 2 நிமிஷம் நல்லா ஆற வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் பிரியாணி பொடி. அதை தான் பிரியாணி பொடின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு. என்ன அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டு
போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ வாசமாக இருக்குது. நான் தேவையான பொருளுக்கு தான் அரைச்சிக்குவேன். நான் அரைச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த கொஞ்சம் காற்றாட ஆற வச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம அரைச்ச அந்த சூடு இருக்கும், அந்த சூடு ஆறணுங்கிறதுக்காக நம்ம 2 நிமிஷம் அப்படி காற்றாட ஆற வச்சுட்டு நம்ம தேவையான ஒரு பாக்ஸில் போட்டுக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சாப்பாடு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ வியூவர்ஸ்.